கர்த்தரை தேடாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, ரோமர் 1:20-21 வாசிக்கலாம். ரோமர் 1:20 கர்த்தரை தேடாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம நம்பிதான் ஆகணும். என்னன்னா, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் தெளிவாய்க்க. சுவிசேஷம் உலகம் ஆரம்பிச்ச நாளில இருந்தே பாத்தீங்கன்னா சுவிசேஷம் காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, தேவனை குறித்து, தெய்வத்துவத்தை குறித்து பாத்தீங்கன்னா காணப்படாத அவருடைய வல்லமை, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுதே என்ன பண்ண முடியுமா, கண்டுபிடிச்சிடுற அளவுக்கு தெளிவு காணப்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஓகே, நீங்க அதை நம்பிதான் ஆகணும். அடுத்தது பாருங்க, ஆதலால் சொல்றாரு, ஒருத்தன் நான் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படல, எனக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவரையே தெரியாது அப்படின்னு சொல்லி சாக்கு ஒரு நாள் அவரிடத்துல சொல்ல முடியாதான். உங்ககிட்ட சொல்லலாம், சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது உங்கள்கிட்ட சொல்லலாம், சொல்லி கொடுக்குற என்கிட்ட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் சாக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயத்துக்கு நன்றாக தெரியும் என்னது, தேவனை தேடுகிறதற்காக பாத்தீங்கன்னா அவர் சிருஷ்டித்து வைத்திருக்க. அவன் கண்ணை திறந்தாலே என்ன பண்ணும், ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தேடக்கூடியதை உள்ள அவனுக்குள்ள வைத்திருக்கிறாராம். ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள உணர்வு தான் கிடையாது, புரிஞ்சு கொள்ளதான் முடியலன்னு ஆண்டவர் சொன்னார் சங்கீதத்துல. தேவனை தேடுகிற உணர்வுல, புரிந்து கொண்டு தேடுகிற உணர்வன் இல்ல. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரே அந்த ஏக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வைத்து இருக்கிறார். விக்கிரகத்துக்கு முன்னாடினாலும் தெரியும் அவனுக்கு இது தேவன் அல்ல, விக்கிரகம்னு தெரியும். அவன் பாத்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணும்போதே அவனுக்கு தெரியும், நம்ம தெய்வத்தை தான் வர்ஷிப் பண்றோமா, மெய்யான தேவனை தான் வர்ஷிப் பண்றோமா, இவரை பண்றோமா அவரை பண்றோமா, எல்லாமே என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்தை வைத்திருக்காரு. யாரு, ஒரு காட்டுல வாசம் பண்ணுகிறவன் கூட அவருக்கு பவுக்கு சொல்ல முடியாது. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இயேசுவை தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அது பொய், பயங்கர பொய். வெளியில இருக்கவனை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. இமயமலையில வாசம் பண்ணாலும் சரி, அவன் ஆப்பிரிக்காவில் எந்த கண்டத்துல எங்க மூலையில இருந்தாலும் சரி, அல்லது ஜனங்களே இல்லாத சஞ்சரிக்கிற ஒரு இடத்துல அவன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்தும்படியாய் காரியங்களை அவனை சுற்றிலுமே வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது அது சத்திய வார்த்தை. போக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு இயேசு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுவ தேவன் சொல்றாங்க, ஆனா தேவன் என்று என்ன பண்ண மாட்டாங்க, அவரை மகிமை. எத்தனை பேர் மகிமைப்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் என்று சொன்னால், பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கர்த்தர் உண்டுன்ற வார்த்தையை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து கர்த்தர் தான், அல்லது இயேசு கிறிஸ்து சபைக்கு மட்டும்தான் தேவன், இயேசு கிறிஸ்து பூமிக்கு மட்டும்தான் ராஜா. இதெல்லாம் என்னது, இயேசுவை மகிமைப்படுத்துற காரியம் கிடையாது. அவரை தேவன் என்று அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாத என்று சொல்லிட்டு, உணர்வில்லாத, புரிந்து கொள்ள முடியாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்க, அதுக்கு சில கான்சிக்வன்சஸ்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு 25வது வசனம் பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். யாரதான் சேவிக்கணும், யாரதான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 25வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது. சிருஷ்டி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சிருஷ்டினா சிருஷ்டிக்கிறது, கிரியேட் பண்றது, உண்டாக்குறது அப்படி என்று சொல்லி அர்த்தம். அப்ப நீங்க சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அல்லது கேட்கிற கிறிஸ்தவர்கள் இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, மனுஷன் உண்டாக்கின விக்கிரகம், சிலை அல்லது படங்கள் இப்படி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, எடுப்பார்கள். ஆனா அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இறுதியத்தில் ஒரு மனுஷன் தேவன்
அப்படின்னு சொல்லிட்டு அறியாம தேவன் என்று சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் அவன் சிருஷ்டி என்ன பண்றான்? ஆராதிக்கிறான், சிருஷ்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், சிருஷ்டியை தெய்வமாய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். அவர்களோ சிருஷ்டிகரை சேவிக்காம சிருஷ்டியை என்ன பண்றாங்களா? தொழுது கொள்ளுகிறார்களாம். அவரே என்றென்றைக்கும், யார் இது? அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அப்படின்னா இந்த வசனத்துல அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னா சிருஷ்டிகர் என்று சொல்லி அர்த்தம். சிருஷ்டிகர் தான் தொழுது கொள்ள பாத்திரர், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரி. உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யாரை குறித்து வேதம் சொல்லுது? குறிப்பிட்ட ஒருவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் கூட கிடையாது, இன்னும் அதிகமாய் சொல்லணும். நல்லா கவனிங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவருடையவர்களே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில், மாம்சத்தின்படி அதாவது மனுஷனாக என்று சொல்லி அர்த்தம். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அப்ப அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னா சிருஷ்டிகர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லிட்டு ஒரு 8 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு காரியத்தை சொல்றாரு. கிறிஸ்து மாம்சத்தின்படி பிறந்தார், அதுவும் அவர்கள் மத்தியிலே பிறந்தார். இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான. இந்த கிறிஸ்து யாரா? என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேல. அப்படின்னு அர்த்தம். சர்வம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேல இந்த கிறிஸ்து தான் உயர்ந்த. என்ன நம்ம பார்த்தோம், சபைக்கு அவரு தலை, மனுஷனாய் தலை, சபைக்கு தலை, அவருக்கு பிதா தலையாய் இருக்கிறார். வாசிக்கிறோம் எபேசியர்ல. ஆனால் சபைக்கு தலை அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி மனுஷர்களுக்கு தலை என்று அர்த்தம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, இந்த கிறிஸ்து ஒரிஜினலி சாதாரணமானவர் கிடையாது, சர்வத்திற்கும் மேலான, அவருக்கு மேல ஒருவர் என்று சொல்லி காண்பிச்சு கொடுத்தா வேற ஒருவரை என்ன பண்றோம்? தேவன் அல்லாத வேறொன்றை காண்பிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப சபையினிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறதும் கட்டளையிட்டு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவை யார் என்று சொல்லி கொடுக்கவும், அறிவிக்கவும், அவரை இன்னும் தேடவும், அறிந்து கொள்ளவும் பாத்தீங்கன்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது முக்கியமான காரியமாய் காணப்படுது. சரி, யோவான் 15:22, யோவான் 15:22, நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஏன் இப்படி சொல்றாரு? நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரல, இன்னொரு வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா ஒருத்தர் கூட இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண முடியாது? குறை சொல்ல முடியாது. ஒரு அப்போஸ்தலன் கூட குறை சொல்ல முடியாது. ஒரு தேவ மனுஷன் அவர்கள் என்ன பண்ண முடியாது? குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்காகவே அவர்கள் காத்திருக்கிறார்கள், இவருடைய வருகைக்காகவே காத்திருக்கிறார்கள், அவருடைய வேத வசனம் சொல்லுகிறபடி இவருக்காக காத்திருக்கிறார். ஆனா இவர் வந்துட்டாரு. இவர் வந்துட்ட பிறகு அவர் பேசுறாரு, நான் வந்துட்டேன், அவர்கள் காத்திருக்கிற நான் இறங்கி வந்துட்டேன், அவர்கள் இப்ப போக்கு சொல்ல முடியாது. ஏன்? நான் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றார். நான் வந்து அவரிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் ஈராது. பிரச்சனையே கிடையாது. இயேசு வரலன்னா பிரச்சனையே கிடையாது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவங்களுக்கு இடம் இல்லைன்னா நமக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதே சுவிசேஷம் தான் நமக்கும். அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தினால் தான் கழுவப்படணும், அவர்களும் விசுவாசத்தினால்தான் அவருடைய பிள்ளையாய் மாறணும். புறஜாதிகளாய் காணப்பட்ட மற்றவர்கள் நம்மை போலவர்களும் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால் தான் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும். அப்ப நம்மளும் போக்கு சொல்ல முடியுமா? ஒரு சபையும் சொல்ல முடியாது. ஒரு சபையும் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு எனக்கு தெரியாது, இந்த இயேசுவை நான் அறிவிக்கல, இல்லை இயேசுவை நான் சின்னதாக சொன்னேன், இல்லை எனக்கு வேதத்தை வாசிக்கும்போது புரியல. வேதத்தை வாசிக்கும்போது புரியலன்னா வேதத்தில் தேடு. உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் இருக்க வசனங்கள் எல்லாம் நான் சொன்னதை போல ஏசாயால காணப்படுகிறது. அது இங்கொன்றும் அங்கொன்றும் பிரமாணத்தின் மேல். இயேசுவை குறித்து தெரியலன்னா வேற இடத்துல தேடு. என்ன பண்ணுவாரு? அந்த வசனத்திலிருந்து எடுத்து காண்பிச்சு நான் தான் சொல்லுவார். அப்ப அவர் சொல்லுகிறார், நான் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு. இயேசுவோ வந்து பேசிட்டாரு, இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. வேதத்தை நீங்க திறந்து பாருங்க, பேசிட்டு பாருங்க கூட. அப்ப இயேசு இன்னைக்கும் பேசி கொண்டிருக்கிறாரு. எனக்கு அவரை தெரியாது அப்படி என்று சொல்லி ஒரு மனுஷன் என்ன முடியாது? சாக்கு போக்கு சொல்ல முடியாது. வேதத்தை பெற்றவர்கள் பதில் சொல்லியே. நல்ல கவனிங்க,
இந்த வேதத்தை வேதம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட எந்த கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன பண்ணணும்? பதில் சொல்லியே ஆக வேண்டும். வேதத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறான்.